சாந்தி. அவ்யக்த சமிகை 13/3/2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, जो भी ज्ञान की गुह्य बातें हैं उसको स्पष्ट करने की विधि आपके पास बहुत अच्छी है और स्पष्टीकरण है. ஞானத்தினுடைய ஆழமான விஷயங்களை அதை புரிய வைப்பதற்காக பாபா நமக்கு எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் சரி அதனுடைய விஸ்தாரத்தை விளக்கமா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு, தெளிவா புரிய வச்சிருக்கிறாரு. இதுல ஏதோ கொஞ்சம் ஒரு கேப் இருக்கே, இது கொஞ்சம் முழுமையாக புரியலையே, பாபா இது சரியா சொல்லி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி எந்த விஷயமே பாபா விட்டு வைக்கல. एक एक पॉइंट को लॉजिकल स्पष्ट कर सकते हो. ஸோ ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம என்ன பண்ணலாங்கிறாரு, லாஜிக்கலாவே நீங்க சொல்லலாம். இது ஏதோ நாமளே யூகித்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் நிரூபணம் இருக்கு. அப்படி அத்தாரிட்டி வாலே ஹோ, எனவே நீங்க சங்கோஜப்படாம, வெக்கப்படாம, தயங்காம நீங்க என்ன சொல்றீங்களோ, அதாவது பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்க தயங்காம அத்தாரிட்டியோட நீங்க யாருக்கானாலும் சொல்லலாம். कोई मनोमय व कल्पना की बातें तो है नहीं, यथार्थ है, अनुभव है. ஸோ இங்க நாம ஏதாவது யூகிச்சு கற்பனை பண்ணி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது எதுவும் கிடையாது. பாபா இங்க நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, இவை அனைத்துமே யதார்த்தமான விஷயங்கள். இதுல நமக்கு அனுபவம் இருக்கு இல்லையா. பாபா என்ன சொல்றாரு அதை ஒவ்வொன்றையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கிறோம், அனுபவம் செய்யறோம். अनुभव की अथॉरिटी, नॉलेज की अथॉरिटी, सत्यता की अथॉरिटी, कितनी अथॉरिटीज हैं. எனவே ஞானத்தினுடைய அத்தாரிட்டி இருக்கு மற்றும் அதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. அப்ப அதுல உங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்குது. உண்மையினுடைய அந்த அத்தாரிட்டி இருக்கு. ஆக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு, அனுபவம் இருக்கு. எனவே நீங்க தைரியமா யாருக்கானாலும் சொல்லலாம். तो अथॉरिटी और स्नेह दोनों को साथ साथ कार्य में लगाओ. எனவே இந்த அதிகாரம் மற்றும் ஸ்நேகம் இரண்டையும் ஒருங்கிணைத்து காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை சங்கோஜப்படாம பயப்படாம சொல்லுங்க. ஆனால் அதுல அபிமானம் இல்லாமல் பணிவோட ஸ்நேகத்தோட அன்பாக எதிரில் இருக்கிற ஆத்மாவுக்கு நன்மை வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்றோமே தவிர யாருக்கும் இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை கேட்டு எதிரில் இருக்கிறவங்க பாபா புரிஞ்சுக்கிறாங்க, ஞானத்தை தாரணை செய்து அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அதுதான் நம்முடைய குறிக்கோள். எனவே அந்த ஸ்நேகத்தோட நீங்க யாருக்கான ஞானத்தை புரிய வைங்க. நல்லது. ஓம் சாந்தி.